இங்கே சாட்டர்டே டைரியோட கன்டினியூஷன். அந்த அன்னைக்கு சாமிலாம் கும்பிட்டுட்டு ஹக் டே மாதிரி வச்சுக்கலாம், என்ன சண்டை வந்தாலும் நம்ம ஹக் பண்ணிக்கணும் அப்படின்ட்டு. எனக்கு சம்டைம்ஸ் கோவம் வரும், அப்போ தான் தோணும் ஐயோ நீ ஹக் டே நம்ம கோவப்படக்கூடாது அப்படின்ட்டு. நல்லா ஃபன்னாக போயிட்டு இருந்துச்சு. மார்னிங் பசங்களுக்கு பிடிச்ச மாதிரி பிரெட் ஆம்லேட் தான் போட்டு கொடுத்துருந்தேன். அப்படி இப்படின்னு பசங்களோட ஸ்பெண்ட் பண்ணி ஈவினிங் ஆகிடுச்சு. அவர் வரையில் பூவெல்லாம் இல்லைன்னு சொன்னால விலை கம்மிங்கிறனால நிறையாவே வாங்கிட்டு வந்துட்டாரு. இனி அதெல்லாம் எடுத்து வச்சுட்டு போய் சாப்பிட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு. ஆஃப்டர்நூன் ரசம் வச்சுட்டு முட்டைக்கோஸ் பொரியல் ரெடி பண்ணியிருந்தேன். அது கொஞ்சம் இருந்தனால ஒரு 4-5 பரோட்டா மட்டும் வாங்கிட்டு வர சொல்லியிருந்தோம், அப்படியே ஷேர் பண்ணி சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ட்டு. பரோட்டாவே சாப்பிடக்கூடாதுன்னு நினைப்பேன், இருந்தாலும் அந்த டேஸ்ட் அப்பப்போ மைண்டில் வந்து போகும். எப்போவாது சாப்பிட்லாம் தப்பில்லாம் அப்படின்ட்டு அன்னைக்கு ஆளுக்கு ஒன்று தான் ஷேர் பண்ணி சாப்பிட்டுக்கிட்டோம். அதுக்கப்புறம் வாங்கிட்டு வந்து பூவெல்லாம் எடுத்து வைக்கிறதுக்கு தான் டப்பாவே கிடைக்கல. அப்புறம் தேடி கண்டுபிடிச்சி அதையும் அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு படுக்க போயாச்சு. நெக்ஸ்ட் டேயில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.